ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 14. உங்கள் புழைக்கடை. ஒரு கோபிகை தான் எல்லோருக்கும் முன் எழுந்து வந்து மற்ற கோபிகைகளை எழுப்பி அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா. இந்த கோபிகையை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள். இவளும் விடிந்ததற்கான அடையாளம் கேட்கிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நகர்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கழுநீர் புஷ்பம் இரவில் கூம்பி இருக்கும், விடிந்ததும் மலரும். அதே போல் ஆம்பல் புஷ்பம் இரவில் மலரும், காலையில் கூம்பி இருக்கும். உங்கள் வீட்டு பின்புறம் இருக்கும் வாவியுள் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அதில் இருக்கும் செங்கழுநீர் புஷ்பம் பூத்து ஆம்பல் கூம்பி இருக்குன்னு ஆண்டாள் சொல்கிறாள். ஆகவே பொழுது விடிந்தது. உள்ளே இருந்த கோபிகை இதை ஏற்கவில்லை. ஆண்டாள் அடுத்த அடையாளம் சொல்கிறாள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், செங்கல் நிறம் சிவப்பு நிறத்திலே வஸ்திரம் அணிந்து வெண்மையான பற்களையுடைய தவத்தவர் தபஸ்விகள் ஞானிகள் இவர்களெல்லாம் அதிகாலையில் எழுந்து நீராடி சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இந்த தபஸ்விகள் கிளம்பி கோவிலுக்கே சென்று விட்டார்கள். சங்கிடுவான் போதந்தார் சாவி போட்டு கோவில் கதவை திறக்கிறார்கள். இது உனக்கு தெரியலையா? இதையும் அந்த கோபிகை ஏற்கவில்லை. ஆண்டாளுக்கு கோபம் வந்தது. ஆண்டாள் சொல்கிறாள், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய், உனக்கு வெக்கமா இல்லையா? நேற்று நோன்பை பற்றி பேசும்போது எல்லோருக்கும் முன் நான் எழுந்து வந்து மற்ற எல்லோரையும் எழுப்புகிறேன்னு சொன்னியே. வாய் பேசும் நங்காய், எல்லாம் வெறும் பேச்சுதான். நங்காய், நீ ரொம்ப நல்ல பெண் என்று ஆண்டாள் இவளை கேலி செய்கிறாள். உள்ளே இருந்து கோபிகை சொல்றா, சரி நான் தான் சீக்கிரம் எழுந்து வரேன்னு சொல்லிட்டு வரல. அப்ப என்னை விட்டுட்டு நீங்க போகலாமே, எதற்காக என் வீட்டு வாசலுக்கு வந்தீர்கள்னு கேட்கிறா. ஆண்டாள் சொல்கிறாள், நாவுடையாய் பெண்ணே, உனக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. நம்ம கோஷ்டியில் நன்கு பேச தெரிந்தவள் நீதான். எங்களுக்காக கண்ணனிடத்தில் பேச போவதும் நீதான். சங்கொடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் தன்னோட நீண்ட கைகளில் சங்கு சக்கரம் ஏந்திருக்கும் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தாமரை போல கண்களை உடையவனை நாம் பாட வேண்டும், எழுந்து வா என்று ஆண்டாள் அழைக்க இந்த கோபிகையும் ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர்ந்தாள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.